சூரத்து தாரிக் வசனம் 11 முதல் 17 வரை. திரும்ப திரும்ப மழை பொழியும் வான்மேல் ஆணையாக, பிளக்கும் பூமி மேல் ஆணையாக, நிச்சயமாக இது பிரித்தறிவிக்கும் சொல்லாகும். இது வேடிக்கையானதன்று. நிச்சயமாக அவர்கள் கடுமையாக சூழ்ச்சி செய்கின்றனர். நானும் கடுமையாக சூழ்ச்சி செய்வேன். நபியே, இறை மறுப்பாளர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக. சிறிது காலம் அவர்களை அப்படியே விட்டுவிடுவீராக. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் மழை பொழியும் வான்மேல் ஆணையாக என்று கூறுகின்றான். மழை பொழியும் வான்மேல் ஆணையாக. இதில் மழை என்பதை குறிக்க ரஜ்உ என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. ரஜ்உ என்றால் மழை என்பதே பொருளாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் மழை மேகம் என அன்னார் இதற்கு பொருள் செய்துள்ளார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அடியார்களுக்கான வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப தரக்கூடியதாகும். அது மட்டும் இல்லையானால் அடியார்கள் அழிந்து விடுவார்கள், அவர்களின் கால்நடைகளும் அழிந்துவிடும் என கூறினார்கள். அடுத்த வசனத்தில் பிளக்கும் பூமி மேல் ஆணையாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது துளிர்விடும் தாவரங்களால் பூமி பிளப்பதையே குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு ஜயீத் பின் ஜுபைர், இக்ரிமா, லஹக், கதாதா, சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட பலரும் கூறியுள்ளனர். பிரித்தறிவிக்கும் உரை. அடுத்த வசனத்தில் நிச்சயமாக இது பிரித்தறிவிக்கும் சொல்லாகும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு பிரித்தறிவிக்கும் என்பதை குறிக்க ஃபஸ்ல் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையானது என பொருள் கூறினார்கள். மற்றவர்கள் நன்னெறி என்று பொருள் செய்கின்றனர். அடுத்த வசனத்தில் இது வேடிக்கையானதன்று என அல்லாஹ் கூறுகின்றான். மாறாக இது உண்மையான வினையாகும். நானும் சூழ்ச்சி செய்வேன். அடுத்த வசனத்தில் இறை மறுப்பாளர்கள் குறித்து அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அவர்கள் இந்த வேதத்தை நம்ப மறுக்கின்றனர். இதன் வழியிலிருந்து மக்களை தடுக்கின்றனர். இதனாலேயே நிச்சயமாக அவர்கள் கடுமையாக சூழ்ச்சி செய்கின்றனர் என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது குர்ஆனுக்கு எதிராக செயல்படுமாறு அழைப்பு விடுத்து மக்களுக்கு சூழ்ச்சி செய்கின்றனர். நானும் கடுமையாக சூழ்ச்சி செய்வேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவகாசம் அளிப்பீராக. அடுத்த வசனத்தில் நபியே, இறை மறுப்பாளர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக. சிறிது காலம் அவர்களை அப்படியே விட்டுவிடுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அவர்கள் விஷயத்தில் நீர் அவசரப்படாதீர். சிறிது காலம் அவர்களை அப்படியே விட்டுவிடுவீராக. அவர்களுக்கு இறங்கவிருக்கும் கடும் வேதனையையும் தண்டனையையும் அழிவையும் விரைவில் நீர் காண்பீர். மற்றொரு வசனத்தில் அவர்களுக்கு சிறிது காலம் நாம் வசதிகளை வழங்குவோம், பின்னர் அவர்களை கடினமான வேதனைக்கு ஆட்படுத்துவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தாரிக் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.